அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதமை திதி மக நட்சத்திரம் கூடிய நாளில் மாசி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன், சனி மற்றும் புதன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மற்றும் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. ரிஷப ராசியில் குரு, மீன ராசியில் சுக்கிரன் என பரிவர்த்தனை ஆகின்றார்கள். மாசி 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி மீன ராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். மாசி மாதம் பல வகைகளிலும் சிறப்பு வாய்ந்த நாளாக ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது. இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறப்பான மாதம் என சொல்வார்கள். ஆனால் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு, அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதமாகும். பொதுவாக அமாவாசை நாள் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளாக கருதப்படுவார்கள். ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை தரும் என கூறப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். மாசி மகம் நாளில் கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசி மகம் நாளில் புனித நீர் நிலைகளில் நீராடினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மக பெருவிழா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. மாசி மகத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டு கழித்தால் 16 பேறுகள் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம். நவராத்திரியோ பெண்கள் உபவாசம் இருந்து அம்பிகையை வழிபட்டு பலன் பெறும் விரதமாகும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் வியாழன் பகை கிரகமான சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். கூட்டாக இருந்தவர்கள் தனித்து இயங்க முற்படுவர். கடன் சுமை அதிகரித்து கவலைகள் கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் என்றாலும் அவற்றை செயல்படுத்த இயலாது. செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பிறகு பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். பாக்கிய ஸ்தானாதிபதியாக விளங்குபவர் சூரியன். இவை ஒன்றாக இணையும் பொழுது நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான தொகைகள் கைகளில் புலரும் வாய்ப்பும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் சீராகும், சிறப்பாகவும் அமையும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். பொது வாழ்வில் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தியால் புனித பயணங்கள் அதிகரிக்கும். புகழ்மிக்க புராதன கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வீர்கள். பிள்ளைகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அவர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியம் கிடைக்கும். அதன் மூலம் மகிழ்ச்சி பெருகும். நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த பாக்கிகளை வசூலிக்க எடுத்த முயற்சி வெற்றியாகும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உடல் நலம் சீராக, மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம்தான். கல்யாண கனவுகள் நனவாகும். வாழ்க்கை துணையோடு வந்த பிரச்சனை அகலும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். உள்ளத்தில் உற்சாகம் கூடிக்கொள்ளும்.
தள்ளி சென்ற பல நல்ல வாய்ப்புகள் தானாக வந்து மகிழ்ச்சிப்படுத்தும். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரைகுறையாக நின்றிருந்தால் அது இப்பொழுது முழுமையடையும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு ஏற்பட்டு சந்தோஷத்தை வழங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு திறமை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு சிந்தனையில் தெளிவு பிறக்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். பணத்தேவை பூர்த்தியாகும். உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் குரு பகவான். 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென வரும் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை உருவாக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். முயற்சி அதிகமாக இருந்தாலும் காரியங்கள் முடிவடைவதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் இணைந்திருக்கும் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரலாம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். வந்த வரன்கள் கை நழுவி செல்லும். இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குரு மற்றும் சுக்கிரன் வழிபாடுகளை முறையாக செய்தால் குழப்பங்கள் அகலும். மேலும் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கிரகநிலை ராசியில் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில், சூரியன் சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில், சுக்கிரன் சுகஸ்தானத்தில், குரு பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், ராகு ரணருண ரோகஸ்தானத்தில், சந்திரன் செவ்வாய் லாபஸ்தானத்தில், கேது என கிரகநிலை இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் கிரக மாற்றத்தை பார்க்கலாம். 4/2/2023 அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2023 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16/2/2023 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 21/2/2023 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மற்றவர்களின் கட்டாயத்திற்காக எந்த காரியத்தையும் செய்யாத தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எதையும் ஆராய்ந்து செய்வதில் கெட்டிக்காரர். இந்த மாதம் எந்த இடத்தில் பேசும்போதும் கவனமாக பேசுவது நல்லது. வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை உண்டாக்கும். விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். மனது தளராமல் இருப்பது நல்லது. வீண் ஆசைகளும் தோன்றலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது வியாபார வளர்ச்சிக்கு உதவும். தொழில் தொடர்பான அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் சக ஊழியரிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவார்கள். லாபம் பெருகும். மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்க பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாட்டு செல்ல வேண்டி வரலாம். பெண்களுக்கு எந்த நிலையிலும் மனம் தளராது காரியங்கள் செய்வது வெற்றி தரும். வாக்குறுதிகளை தவிர்க்கவும். மாணவர்களுக்கு யாரும் உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது நல்லது. கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிகிறவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள். மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள். பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவீர்கள். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர் ஒன்று சேர்வார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்திகளையும் லாபத்தையும் பெறுவீர்கள். பரிகாரம்: சித்தர்களை வணங்க குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பண கஷ்டம் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் வியாபாரம், தொழில், சம்பளத்தை பற்றி யாரிடமும் கூறாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் முன் நடந்ததை யாரிடமும் கூறாதீர்கள்.
அதை உங்கள் வாழ்க்கையை அனுபவமாக எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழ பழகுங்கள். நீங்கள் உங்கள் முன் அனுபவத்தை கூற வேண்டும் என்று கூறினால் அது உங்கள் பின் வாழ்க்கையை மிகவும் பாதிக்கும்.